சேலம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பட்டிமன்றத்தின் ஒரு சில சிறப்பான நிகழ்வுகளை நம் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் வசந்தமா வருத்தமா என்பதுதான் தலைப்பு. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பேரு பூமா 5000 ரூபாய் 6000 ரூபாய் பிராண்டட். அந்த ஷோரூம் விட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோட்டுக்கல்ல செருப்பு இருக்கும். செருப்பு பேரு பாமா 250 ரூபாய். 5000 ரூபாய் 600 6000 ரூபாய்க்கு பேசுறவனோட கண்டக்ட பூரா 250 ரூபாய்க்கு வந்து பேசி போயிடறானுங்க. எவன் பேசுறான் எவன் வரான்னு தெரிய மாட்டேது. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரிய மாட்டேது. அடுத்த முறை நீங்கள் யாரையெல்லாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் மேடை ஏறத்துக்கு முன்னாடி வெத்தலைப்பாக்குல கற்பூரம் வச்சு சத்தியம் பண்ணி நான் என் கண்டக்ட தான் பேசுறேன், எவன்தையும் காப்பி எடுத்து பேச மாட்டான், புதுசா பேசுவேன் சத்தியம் வாங்கிட்டு மேல அனுப்புங்க. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, இதை 2 வேலையில சொன்னேன், இதை ஜோடி நினைச்சு சொல்லிட்டுக்கலாம் ஒரு பக்கம். இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை கூட ஜோக்கு நினைச்சு பேசக்கூடிய பல அறிவாளிகள் வாழ்க்கை வருத்தம். நீங்க ரொம்ப வருத்தம். அவ்வளவு டென்ஷன்ல போயிட்டு இருக்கு வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கையில ஒண்ணுதாங்க, நம்ம எப்படி நல்லவங்களோ அதை மாதிரி எல்லாம் எழுத்து விடுறவங்க பக்கத்துல இருக்கவங்க நல்லவங்க. நம்ம வீடு நல்ல வீடு மாதிரி எழுத்து விடு பக்கத்தோடு நல்ல வீடுன்னு நினைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில யாரையும் கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வாழுங்க, வாழ்க்கை இனிமையா இருக்கும், ஜாலியா வாழுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் பேசுறது சந்தோஷமா கேட்டவங்களுக்கும் நன்றி கூட என்னோட பாட்ட சிலிக்கோட கையால வாங்கி கூடி கண்ணச்சு ஒன்று ஏறிக்கு தாங்கி கூடி சராயம் சரம் சந்தோஷம் நடிக்கிறாரி நீராண்டி சிலுக்கு ரசாவுக்கு ஒன்னா கண்டா ஏதோ போல இருக்கு. ரோசாப்பு நடிக்கிறாரி நீராண்டி சிலுக்கு ரசாவுக்கு ஒன்னா கண்டா ஏதோ போல இருக்கு. குடுக்கி வச்ச வீச அவன் 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 அதுக்கு வந்தது ஆசை அள்ளிக்கோ. குடுக்கி வச்ச வீச அதுக்கு வந்தது ஆசை. ரொம்ப அழகா பேசின மதனுக்கு இன்னொரு அரங்கிலிருந்து ஒரு கைத்தட்டி கொடுங்க. பாத்தீங்களா, நம்ம டீம் எல்லாம் அப்படி டீம். உண்மையிலேயே உச்சி என்றால் அது சிகரம், உச்சி என்றால் அது சிகரம், உண்மையான மக்கள் என்றால் அது நம் இமயம். அப்படிப்பட்ட இமயம் நண்பர்கள் குழு உங்களுக்கு எல்லாம் நேற்று மணிக்கு நடந்தீங்களா? அப்படிப்பட்ட நண்பர்கள் குழு இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. நான் நிறைய மேடைகள் பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இத்தனை மேடைகள் பேசுறதுக்கு 4000 மேடைகள் பேசுறதுக்கு ஒரு 8000 பஸ், 50000 காரு, ஒரு 12 ஃபிளைட்டு, ட்ரெயின் அப்படின்னு நான் டிராவல் பண்றேன். அதெல்லாம் ஆமா லாரி மண்ணில் இத்தனை நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இத்தனை டிராவல் பண்ணும்போது எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகல, நான் சாகல. நான் நினைச்சேன் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில் வாசல்ல பேசுறோம், அதனாலதான் நம்ம இத்தனை நாள் சாகல நினைச்சேன். உண்மையிலேயே இங்கே சேலம் வந்த பிறகுதான் உணர்ந்தேன், உங்களுடைய கை தட்டல்களில் தான் எங்களுடைய உயிரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அழகா ரசிச்சு கை தட்டினீங்க. அந்த கை தட்டின எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். எல்லா பட்டிமன்றம் நாங்க பண்றோங்க. இந்த பட்டிமன்றம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு 10 இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் 3 அப்படின்னா எங்களுக்கு ஜூலை மாசமே போன் வரும். ஆகஸ்ட் 3 நீங்க ஃப்ரீயா, ஒரு டீம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பேசுவாங்க. முதல்ல பேசும்போது நல்லா பேசுவாங்க, நல்லா பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் பேசுவாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பொண்ணை தான் நீங்க கூட்டிட்டு வரணும், இந்த பேச்சாளர் தான் நீங்க கூட்டிட்டு வரணும், இவங்களை கூட்டிட்டு வந்தாதான் மேடை அழகா இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்பேன், நிகழ்ச்சி நல்லா இருக்கணுமா இல்ல மேடை நல்லா இருக்கணுமா? நிகழ்ச்சி நல்லா இருக்கணும். நல்லா பேச தெரிகிற பிள்ளைய கூட்டிட்டு வந்தா தான் சசிகலாக்கு எத்து இல்லையா? அவங்க கூட போராடி இதை கூட்டிட்டு வா அதை கூட்டிட்டு வா, இந்த தலைப்பு போடாத அந்த தலைப்பு போடாதன்னு டார்ச்சர் பண்ற உலகத்துல பழனிசாமி சார் மேடம் டீம் உங்க கையில, நீங்க யார போட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன ஒரே மனிதர் எங்களுடைய சேலம் பழனிசாமி சார். அவருக்காக நீங்க நல்லா ஒரு கைத்தறி போயிடலாம். ஏன்னா எல்லா நடுவர்களுமே இங்க உணரணும். அவங்க நீங்க தமிழ் கேட்குறீங்க, நாங்க தமிழ் பேசுறோம். தமிழ் சாதாரண மொழியா? நீங்க யோசிச்சு பாருங்க. டேடினா அப்பா, மம்மினா அம்மா, அவ்வளவுதான். எம்முக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? டிக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? கிடையாது. ஆனா தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா? ருசிக்கும் எழுத்து நா, மணக்கும் எழுத்து பூ, சுடும் எழுத்து தீ, கொடுக்கும் எழுத்து தா, வாங்கும் எழுத்து கை, தொங்கும் எழுத்து பை, மாதத்தின் எழுத்து தை. என்ன அழகா வச்சா பாருங்க. ஒரு எழுத்துங்க
எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த தமிழ் மொழி தான் உங்களையும் என்னையும் கட்டி போடுது அப்படின்னு சொன்னா, அந்த தமிழ் மொழிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் வாழும் இல்லம் இந்த சேலம் இல்லம். அதனால நான் சேலத்துக்கு வர்றதுக்காகவே புதுசா தயார் பண்ணுவேங்க, புதுசா ரெடி பண்ணுவேன். ஏன் தெரியுமா, தமிழ் வணக்கம் முதற்கொண்டு போன தடவை வந்தப்ப இந்த ஜோக்கு சொன்னீங்க, போன தடவை இந்த தமிழ் வணக்கம் சொன்னீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலம். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாத்தையும். நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா செத்த மாடு பார்த்திருப்பீங்க, செத்து பூனை கிடக்கிறத பார்த்திருப்பீங்க, செத்து புறா கிடக்கும், செத்த காக்கா கிடக்கும். என்னைக்காவது நீங்க செத்த மயில் பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே இல்ல. அதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வாகனமாக மயில் என்ன செய்யுமா, இப்ப நான் இன்னைக்கு பிறந்திருக்கேன், நான் ஜனவரி 18 1975 பிறந்திருக்கேன், நான் என்னைக்கு சாக போறேன்னு தேதி எனக்கு தெரியாது. தெரிஞ்சா என்னால நிம்மதியா உட்கார்ந்து பட்டிமன்றம் பேச முடியுமா? நாளைக்கு போகும்போது அடிபட்டு சாக போறேன் அப்படின்ற தேதி எனக்கு தெரிஞ்சா இன்னைக்கு என்னால பட்டிமன்றம் பேச முடியாது. நாம என்னைக்கு சாக போறோன்ற தேதிய மனிதனுக்கு கடவுள் மறைச்சு வச்சாரு சொல்லல. ஆனா முருகப்பெருமானுடைய வாகனமாகிய மயிலுக்கு மட்டும் என்ன தெரியுமா, என்ன தேதியில எப்ப நமக்கு இறக்க போறோம்னு தெரியுமா? இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மயில் என்ன செய்யுமா, பெரிய முருகன் கோவில் ஏதாவது ஒரு கோவிலோ மலையோ தேர்ந்தெடுத்துக்கணுமா, அந்த மலைக்கு பின்னாடி போய் ஒரு பாறையில உட்கார்ந்து 7 நாள் அப்படியே கண்ணுல இருந்து சொட்டு கண்ணீரா விட்டுக்கிட்டே இருக்குமா. ரொம்ப சாப்பிடாதான், கொஞ்சோண்டு இலைகள் கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு முருக மந்திரமாகிய ஓம் சரவணபவ சொல்லிக்கிட்டே 7 நாள் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்குமா. அந்த கண்ணீர் விட்ட பாறை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாறை 2ஆ பிளந்துருமா. இந்த மயில் போய் அதுக்குள்ள உட்கார்ந்துக்கணுமா, அந்த பாறை மூடிடுமா. தன் உயிரை தன் உடலை இறைவனிடம் ஒப்படைக்கக்கூடிய மயிலை தான் முருகன் வாகனமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆன்மீக செய்திகள் எல்லாம் நம் தமிழ்நாட்டில் தான் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தாங்க இந்த கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம ஏன் வரோம்னா, சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரா, இப்படி உட்கார்ந்து இருந்தாரு. ஒருத்தர் போய் கேட்டானா, என்னங்க கடவுள் கடவுள்ங்கிறீங்க, இங்க வந்து சாமி கும்பிட்டாதானா, ஏன் கடவுள் மனசுல நினைச்சா வரமாட்டாரா, எதுக்கு நீங்க இங்க வந்து கும்பிடுறீங்க அப்படின்னாரா. இப்படி நிறைய கேள்வி சாமியை அகேன்ஸ்டா கேட்டாரா. சுவாமி விவேகானந்தர் அவர் கூப்பிட்டீங்க வா, போய் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வானாரா, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வானாரா, போய் தண்ணி கொண்டு வந்தாரா. கொண்டு வந்தோடனே விவேகானந்தர் கேட்டாரா, நான் தண்ணி தானே கேட்டேன், நீ எதுக்கு செம்புல கொண்டு வந்த, தண்ணி விட்டு கொண்டு வானாரா. எப்படிங்க தண்ணியை கொண்டு வர முடியும் செம்பு இல்லாம? எப்படி தண்ணீர் இருக்க செம்பு தேவையோ, இறைவன் இருக்க இந்த ஆலயம் தேவை. இந்த ஆலயத்தை கட்டி இத்தனை ஆண்டுகள் பூஜை செய்து ஆடி திருவிழா ஆடி பெருக்கு என்று வைக்கக்கூடிய மனிதர்களை இறைவன் வாழ வைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக பூமியில வாழ வைக்கிறார். ஒருத்தன் இந்த மாதிரி தீய சக்திகள் கொண்ட விஷயங்கள் நிறைய ஊர்ல இருக்கும். ஒரு சுவாமி குடிச்சிட்டு அப்படி படி ஏறுறாரு. ஒருத்தன் படியில மேல நின்று அவர் மேல எச்ச துப்புனவனே இவர் எந்திரிச்சு வந்து 10 ரூபா கட்ட கொடுத்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மேல வர்றாரு. மறுபடியும் எச்ச துப்புறான். மறுபடியும் என்ன பண்றாரு, தன் பையில இருக்கிற இன்னொரு 10 ரூபாயை கொடுத்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு வந்தாரு. 3ஆவது தடவை எச்ச துப்புறான். 3ஆவது தடவை குளிச்சுட்டு வந்தாங்கல்ல, இந்த எச்ச துப்புனவனுக்கு ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு. எப்பவுமே தப்பு பண்ணிட்டே இருக்க மாட்டான். தம்பி கேளுங்க விஷயம் சொல்றல, அங்க ஒரு வார்த்தை பேசிட்டு நான் பேசுறது எப்படி புரியும் உனக்கு, கொஞ்சம் கேள்வி என்ன சொல்றேன். அங்க ஒரு பட்டிமன்றம் போடுறீங்களா, என்னையா எச்சியை துப்பிட்டே இருக்க காசு கொடுக்குறேன். அந்த கில்ட்டி ஆகிட்டு அவன் கேட்கறான், ஏன் சுவாமி நான் உங்க மேல எச்சியை துப்பிட்டே இருக்கேன், மறுபடியும் குளிச்சுட்டு வந்து காசு கொடுக்குறீங்களே. அதுக்கு அந்த சுவாமி சொன்னாரா, உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நீ எனக்கு தருகிறாய், என்னிடம் எது இருக்கிறதோ அதை நான் உனக்கு தருகிறேன், நல்லதையே அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். சொன்னவர் யார் தெரியுமா? அவர் தான் ராமகிருஷ்ண சுவாமிகள். சுவாமி விவேகானந்தருடைய குரு என்று சொன்னால் வாழ்க்கை அப்படி இருக்க வேணுங்க. இப்ப இதெல்லாம் இல்லைங்க, வாழ்க்கை வசந்தங்க. இவ்வளவு நேரம் பாடியே மயக்கின மதனே ஒரு பெரிய வசந்தம் என்று பேசுவதற்காக எங்கள் அன்பு சகோதரி ஐஸ்வர்யா ஜில்லு இந்த ஒரு பெரிய மண்ணின் மயில் இல்ல அவங்க. ஆமா, மண்ணின் மயில் தான் இருக்கணுமா, மண்ணின் மயில் இன்னொரு கை தட்டுங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பது தம் மக்கள் மனதில் சொல் கேளாதான்னு சொல்லியிருக்காரு. இந்த குழலையும் யாழையும் கேட்க அவங்க அம்மா இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கேட்க எடுத்து கொடுங்க. நம்ம புள்ள மேல ஏறி கேட்கறது எவ்வளவு மகிழ்ச்சி. நல்லா கேளுங்க. என்னம்மா நீ ஹலோ ஹலோ பூரா பேர் ஹலோ.
இரு ஒரு டெஸ்ட் வைப்போமா தம்பி நான் ஒரு ஓ போடுங்க இன்னொரு ஓ போடுங்க இன்னொரு ஓ போடுங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போடுங்க சரியா முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையார் தொல்காப்பிய பேச்சுடையார் விண்ணை இழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்தெழுக்கும் கால்களிலே காசிலம்பும் சிங்கார சிற்றுடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்தவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி நான் தொண்டை பிடிக்கிறேன் என்ன காய்ச்சல் இருந்தது மானிட்டர் நல்லா சொல்றேன் நடுவர்களே தமிழுக்கு வணக்கம் சொன்னோம்னா கை தட்டுறாங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஏன் ஊரு ஆஹா புகுத வீடுன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது சரிங்களா ஆனா உண்மையாகவே சொல்றேன் சேலம் மக்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் நடுவர்கள் என்னோட பூர்வீகம் எங்க அப்பா அம்மாவோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ஆனா எங்க அப்பா அம்மாவை வாழ வைத்ததும் சரி என்ன வாழ வைத்ததும் சரி என்னை நெறிப்படுத்தியதும் சரி என்னை சாதிக்க வைத்ததும் சரி இந்த புனித மண்ணான சேலம் தான் அப்படின்னு சொன்னா என்றைக்குமே எங்க இருந்தாலும் சேலத்துல வாழணுங்கிற ஒரே ஆசையோட தான் வாழ்ந்துருக்கேன் நடுவர்களே சொத்தோட வாழ்றதுலாம் வாழ்க்கை இல்ல சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் கெட்ட வாழ்றதுதான் வாழ்க்கை இருக்க முடியும் சிங்க கூப்பிட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன பேச்சு மிஸ்டர் மதன் சொல்லுங்க என்ன பேச்சு ஆனா அற்புதமா பேசுறீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா இதையும் ஜோக்கரை வெளியில போய் சொல்றாங்க அது அடுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் நீங்களே சொல்றீங்க ஒரு காலத்துல இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு அப்ப புரியல இப்ப புரிஞ்சிருச்சு ஆனா உண்மையானவர்களே இவ்வளவு நேரம் நான் என்ன எழுதிட்டு இருந்தேன் என்னமா எழுதிட்டு இருந்தீங்க உங்களை வர்ணித்து ஒரு 4 வரி கவிதை எழுதிட்டு இருந்தேன் ஆமா சொல்லவா சொல்லுமா பணம் கொடுத்து வாங்காமல் பணம் கொடுத்து வாங்காமல் உங்களுடைய கலைத்திறனால் பெற்றீர்கள் டாக்டர் பட்டம் சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் உங்களோட திட்டம் காமெடி உலகத்துல உங்களுக்குன்னு இருக்கு ஒரு ரசிகர் வட்டம் ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும் பட்டிமன்றத்தை பத்தி பேசலாம் ஸ்டூல் போட்டு 8 மணி நடுவர் கேட்டாங்களா சும்மா லுல்லுல சொன்னாங்க நான் கூட நினைச்சேன் நீ வர்ணிச்ச உடனே நான் நினைச்சேன் ஒரு அழகாலதான் வர்ணிக்க முடியும் வர்ணிக்கையும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த டைலாக நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆனா உண்மையாக சொல்ல போனா நகைச்சுவைக்காக சொன்னேங்க இந்த குழந்தைங்க எல்லாம் முன்னாடி இருக்காங்க ஒரு குட்டி கதை கேட்ப மாட்டாங்க கேட்கலாமா ஒரு எறும்பு என்ன பண்ணுச்சா தேனி கிட்ட போய் கேட்டுச்சான் தேனி ஒரே ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ 1,00,000 பூக்களில் அமர்கிறாயே ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய தேனை எல்லாம் திருடிட்டு போறாங்களே உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த தேனி பதில் சொல்லிச்சான் இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு அதுக்கு அந்த தேனி பதில் சொல்லிச்சு அப்படின்னா அந்த தேனீக்களை போல எனக்கு தெரிந்து 17 வருடத்துக்கு முன்னாடி நான் பார்த்த முதல் சீனியர் பேச்சாளர் நடுவர் அவர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க எத்தனை வருடமா இந்த ஃபீல்டுல பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க உண்மையா சொல்றேன் ஒரு பெண் நினைத்தால் பாரதத்தையும் ஆள முடியும் ஒரு குடும்பத்தையும் சரியாக நிர்ணயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் பட்டிமன்ற துறையில நாங்கள் எல்லாம் கடின உழைப்பாளி என்று பெருமையோடு சொல்லக்கூடிய நடுவர் அவர்களுடைய மேடையில இந்த மேடையில நிக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 எங்க இருந்து கூட்டு வந்தீங்க ஒண்ணு பைபாஸ் மார்க்கெட்ல இன்னொன்னு கோடம்பாக்கத்துல இதுல வந்து 2 பசங்களை பார்த்து லவ் பண்ணாதடா தம்பி கல்யாணம் பண்ணாதடா தம்பி லவ் பண்ண நாசமா போயிருவேன் கல்யாணம் பண்ணா வீணா போயிருவேன் எப்போ உனக்கு கல்யாண டேட்டு பிப்ரவரி 14 தெரிஞ்சுக்கங்க அவர் மட்டும் ஜாலியா இருப்பாரா பசங்களை பார்த்து பொண்ணுங்களை பார்க்காதன்னு அட்வைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாட்டி பக்கத்து பாட்டி சொல்லுதான் தம்பிக்கு கல்யாணம் முடியல ஏதோ நோய் இருக்குன்னு சொன்னான் அது பட்டிமன்ற பாட்டி இல்ல பட்டிமன்றத்துல மொத்த பார்ட்டி அததான் சொல்லிட்டு எல்லாரையும் அதை வச்சு ஊருக்காக கல்யாணம் முடிக்கிறாப்லாம் சொல்லுங்க உண்மையாக சொல்றேங்க இன்றைய திருமண வாழ்க்கை வசந்தமா வருத்தமானு கேட்டிருக்கீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டா கடவுள்
கடவுள் யாருக்கும் வரம் தர மாட்டார். கடவுள் யாருக்கும் வரம் தர மாட்டார். வாய்ப்பை தருவார். அந்த வாய்ப்பை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் அவரவர்களுடைய கையில் இருக்கிறதுன்னு சொன்னா, இத்தனை பேர் இங்க விழா எடுத்து கொண்டாடி இருக்காங்க. இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வசனமா இருக்குன்னு வசந்த பவனா இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? முதல்ல வசந்த பவன் தான் பாத்திருக்கேன். நீ வருத்த பவன் எங்கேயாவது பாத்திருக்கீங்க? பாத்திருக்கீங்களா? இனிமே அடுத்த வேலையில ஒரு வருத்தம். அடுத்த தலைப்பே வச்சிருவாங்க. அடுத்த பவனா முடியாட்டி விலாசம் வச்சிருவாங்க. ஆனா உண்மையா சொல்றாங்க, இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. காதல் காதல்னா என்ன? அதெல்லாம் உங்க மாதிரி யூத்தமா சொல்லுங்க. எனக்கு வராதுன்னா எல்லாரும் தெரியும். காதல்னா என்ன தெரியுமா? காதல்னா என்ன அர்த்தம்? மானிட்டர் காதல்னா கருவாடு மாதிரி. ஊரே 4 நாள் திங்கிறவங்களுக்கு ருசியா தான் இருக்கும். காதல் ருசியா இருக்கிறதுனால தானே நீ கல்யாணம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு. காதல்ங்கிறது ஒண்ணும் இல்லம்மா, மண்ணடி நாமளே தாங்க போட்டுருக்கு. அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த எங்கேயோ ஒரு பெரியவர் ஆடிட்டு இருந்தாரு. அவர் பெரியவர் இல்ல, அந்த கால இளைஞர் ஆடிட்டு இருந்தார் இல்லையா? அவர் காலத்துல எல்லாம் காதல் எப்படி இருந்திருக்கும் நடுவர்களே? கூட்டம் வந்தாரு, யாரும் பின்னாடி சமைக்கிறது, கண்ணெல்லாம் எரியுது. பாருங்க தாத்தா, பாருங்க ஐயா. உண்மை இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால இளைஞர். இவருக்கு எப்படி இருக்கும் காதல்? லைட்டா எங்க மானிட்டர் வைங்கன்னா மானிட்டர் போது குங்கும பூவே கொஞ்சம் பூராவேங்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு லைன் பாருங்க. எனக்கு அவ்வளவு அறிவு கிடையாதுமா. அப்படியா? சரி. எப்படி இருப்பாங்க அந்த கால தாத்தா எல்லாம்? குங்கும பூவே